யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக 2வது மாடி. இதனுடைய அவுட்ரு வீடியோ, அதாவது அவுட்ரு சைட்லேருந்து உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். இது ஃபினிஷிங்கில் இது எப்படி வந்திருக்குன்னு அதை பாருங்கள். 2வது மாடி. இது எல்லாமே வந்து அப்படியே ஒரு வீடு மாரியே செட்டப்பு கம்ப்ளீட்டாக. இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக பட் ஆனால் நாங்கள் பண்ணாங்க. மேலே அந்த ரூஃபிங் நாங்கள் தான் பண்ணோம். இந்த சைடு அடப்பு வந்து பார்த்திங்கன்னா செவுத்துக்கு மேலே செவுறு 3 அடி இருக்குது. ஒரு அடப்புக்கும் இந்தமாரி விண்டோ கொடுத்து கம்ப்ளீட்டாக அது அந்த தண்ணி வந்து அப்படியே செவுத்துக்கு வெளியில் ஊற்றுற மாதிரி, சைடில் செவுத்துக்கு வெளியில் வந்து ஊற்றுற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். செவுத்துக்கு வெளில இறங்கியிருக்கும் ஊற்றுற மாதிரி வச்சு கிரில்லு வச்சு மேலே வந்து கொஞ்சோண்டு கேப் வச்சுருப்போம். அது எதுக்குன்னா கொஞ்சம் ஏர் ஃப்ளோ இருக்கணும், சுத்தமாக இல்லைனா லாக் ஆகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஏர் ஃப்ளோ இருக்கணும்னு ஒரு 1.5 இன்ச்சு வச்சுருப்போம். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சஸ் இருக்கும். அது சீட்டு வெளில இருக்கிற வசி அவங்களுக்கு சைடு சாரில் வராது. ஸோ அதையும் சீல் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இங்கே நோ நீடுன்றதுக்காக நம்ம பண்ணலை. அந்த இடத்துல எதுவும் உங்களுக்கு மரம் இருந்ததுன்னா அணில் உள்ளே வரும். மரம் எதுவும் இங்கே கிடையாது. அதனால் அதை நம்ம சீல் பண்ணாமல் விட்டுட்டோம். கொஞ்சம் ஏர் ஃப்ளோ இருக்கும் அப்படின்ட்டு. இதை பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே கம்ப்ளீட்டாக இது அரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். சைடு அடப்பு, அப்புறம் அந்த டாப் ரூஃபு எல்லாமே ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ஏரியா. இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது சுற்றிலாம் அடப்பு இன்னும் பார்த்து இதை செஞ்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ரெயின் கேட்ரு எல்லாமே டாட்டா, கம்ப்ளீட்டாக டாட்டா பைப்பு, டாட்டா சீட்டு தான் யூஸ் பண்ணி போட்டிருக்குறோம். இது ரெயின் கேட்ரு முதற்கொண்டு டாட்டா தான். பைப்பு பீஸ் போட்டு இதில் அப்படியே இறக்கி விட்டோம். இது ஜென்ரேட்டர் ரூமு ப்ளஸ் அவங்க ஸ்டோரேஜ் யார்டு எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ ஷாப் இது ஷாப்போட டாப் ஃப்ளோரில் இந்தமாரி அவங்களுக்கு சீட்லேயே செட்டிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் கம்ப்ளீட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பியூட்டி என்னென்னா, இந்த சீட்டு அடித்தது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாடி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். வேறு அவுட் ஃபினிஷிங் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து 2வது மாடி. இந்த இடத்துல இந்த தொட்டி கட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எந்த விதமான சாரமும் பயன்படுத்தாமல் தொட்டி கட்டி அதை கம்ப்ளீட்டாக அடித்து சீல் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த எண்டுலேயும் அதேமாரி தான். இப்போ இது ஃபைனல் க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஒரு இன்பிட்வீன் இந்த கேப் மட்டும்தான் பேலன்ஸு, அதுவும் அடித்து இப்போ முடிச்சிருவோம். அதை பார்த்திங்கன்னா அதான் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சர்வீஸை காண்டாக்ட் பண்ணோம். நம்ம இந்தமாரி எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். வெல்டிங் ரிலேட்டடில் கான்ட்ராக்டாகவும் பண்ணி கொடுக்குறோம், லேபர் பேசிஸும் பண்ணி கொடுக்குறோம். ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா யூடியூப் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணோம். நம்ம அவுட்டர்லேயும் வந்து பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறாங்க. அவுட்டர்லேயும் பண்ணுறோம். வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், தமிழ்நாடு நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து எல்லா இடமும் பண்ணுறோம். அதாவது மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டு நமக்குன்னு ஒன்று வச்சுருக்குறோம். ஏன்னா ரொம்ப சில்லற விலைக்கு நமக்கு இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ண முடியாதுன்னு மினிமம் ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அபோவ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அவுட்டரில் செஞ்சு கொடுக்குறோம். பட் அது எங்களால் இமீடியட்டாக வர முடியலனாலும் நம்ம ஒரு சில டைமிங்கு டேட்டு சொல்கிறோம். அதுக்கு கஸ்டமரு ஒத்து வந்தாங்கன்னா நாங்களே வந்து ஸ்பாட்டில் செஞ்சு கொடுக்குறோம். எல்லாமே நாங்களே ஃபைனல் பண்ணி முடித்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் இதில் எல்லாமே நம்ம வந்து ஒரிஜினல் டாட்டா மட்டும்தான் போடுவோம். இதில் வந்து நான் பிராண்ட் வந்து எதுவும் போடக்கூடாது. அதர் பிராண்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது நான் சொல்ல வரல. அதர் பிராண்ட்ஸும் நல்லா இருக்குது. நாங்கள் அதிகமாக சூஸ் பண்ணுறது இந்த டாட்டா பிராண்டு மட்டும்தான் சூஸ் பண்ணுறோம். ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லது நம்ம போகிற டிஸ்ட்ரிக்டில் வந்து இல்லாத பட்சத்தில் கஸ்டமர் ஒப்பீனியனோட அதர் பிராண்ட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் நல்ல பிராண்ட் இருக்குது. எல்லா பிராண்டுமே நல்ல பிராண்டு தான். கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தமாரி பிராண்ட்ஸை சூஸ் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கான்ட்ராக்டாக பண்ணுற பட்சத்தில் நம்ம டாட்டா தான் சூஸ் பண்ணுறோம். டாட்டா சூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டாட்டா தான் A to Z வித்து பெயிண்டிங்கோட அப்புறம் ஃபேப்ரிகேஷன், இன்ஸ்டாலேஷன் எல்லாமே
அப்படியே கான்ட்ராக்டாக பேசி முடித்து கொடுக்குறோம். உங்களுக்கு எதனும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணணும். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் யூடியூப் நண்பர்களே. வெல்டர்ஸும் இதை பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரணும், அவங்களும் செஞ்சுக்கணும். இந்த ஃப்ரேம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே தனித்தனியாக கீழேயே கோத்துட்டோம். இது அரௌண்ட் வந்து 11 ஃபீட் 12 ஃபீட் இருக்கும். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃபீட் அபோவ் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பாக்ஸாக கீழேயே ஃப்ரேம் செஞ்சுட்டோம். இந்த அந்த ஸ்பாட்டில் செய்யாமல் அந்த ஸ்பாட்டில் செய்யலாம், நாங்கள் அந்த ஸ்பாட்டில் செய்யலை. ஏன்னா இது ஆல்ரெடி ஃப்ளோரிங்லாம் ஃபினிஷ் ஆகி இருந்துச்சு. நமக்கு எல்லாம் கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும், டைல்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் ஆகும், உடஞ்சிரும் அப்படின்ட்டு எல்லாமே கீழேயே கம்ப்ளீட்டாக கீழேயே ஃபேப்ரிகேஷன் பண்ணி அந்த ஸ்பாட்டில் கொண்டாந்து ஃப்ரேம் ஃபிட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட்டு வந்து தனியாக அவுட்டரில் தொட்டி போட்டு தொங்க விடுதல்னு சொல்லுவோம். தொட்டி போட்டு தொங்க விட்டு இந்த மாதிரி சீட்டை ஃபுல்லாக ஃபேப்ரிகேஷன் பண்ணி அடித்து கொடுத்துருக்குறோம். பாருங்கள், ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான ஒர்க்கும் நம்ம செஞ்சு கொடுப்போம். வெல்டிங் ரிலேட்டடாக எது இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.